பிரபல தமிழ் பட இயக்குனர் ராசு மதுரவன் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் இன்று காலமானார். புற்றுநோய் பாதிப்பால் மரணமடைந்த அவருக்கு வயது 50. மறைந்த இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர் ராசு மதுரவன். பூமகள் ஊர்வலம் என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் கிட்டத்தட்ட 10 வருடங்க போராட்டத்திற்கு பிறகு 10 இயக்குநர்கள் சேர்ந்து நடித்த மாயாண்டி குடும்பத்தார் என்ற படத்தை உருவாக்கியதன் மூலம் தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராசு மதுரவன், நான், என்னுடைய சகோதரன் செல்வபாரதி, சுந்தர்சி, நாங்கள்லாம் ஒன்றா அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செஞ்சோம். என் கூடவே வளர்ந்தவன், பெரிய கனவுகளோடு ஒரு கிராமத்திலேருந்து ஓடி வந்த பிள்ளை. இப்போ தான் அவன் திரையுலகில் ஒரு அங்கீகாரத்தை பெற்று அவனை தயாரித்து இயக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மரணம் ரொம்ப பெரிய வலியை தருது. திடீர்னு இன்னைக்கு காலையில் தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அப்படின்றத பற்றி நானும் மற்றொரு நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவரும் சொன்னார், ஆமாம் ரொம்ப முடியாமல் தான் இருக்கிறார் அப்படின்னு. திடீர்னு அதுக்குள்ளே இப்படி ஒரு செய்தி சேரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. குடும்பம் மற்றும் கிராமத்து உறவுகளை மிகவும் யதார்த்தமாக சித்தரிக்கக்கூடிய படங்களை உருவாக்கியவர் ராசு மதுரவன். கோரிபாளையம், முத்துக்கு முத்தாக உள்ளிட்ட படங்களை உருவாக்கிய ராசு மதுரவன் புகையிலை பழக்கம் காரணமாக ஏற்கனவே நாக்கு மற்றும் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் சொகோச பேருந்து என்ற திரைப்படத்தை இயக்கி முடிக்கும் நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலமானார். ரசிகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராசு மதுரவனின் உடல் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய இயக்குனராக உருவாகி வந்த ராசு மதுரவனின் மரணத்திற்கு நாமும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.